இன்னைக்கு வெளியே இருக்கிற கருப்பு படம் எப்படி நம்ம பார்க்கலாம். ஆன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா பக்கா கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் சூர்யா ஓடி அப்படின்னு நம்ம சொல்றீங்க. 2000 இருந்து 2010 வரைக்கும் நான் பார்த்தா சூர்யா மறுபடியும் கம்பேக் கொடுத்திருக்காரு நம்ம சொல்றீங்க. ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக் சம்பவம் படத்துல கொடுத்து வச்சிருக்காரு நம்ம சொல்றீங்க. ஒரு ஆன்லைனா கேட்டீங்க கதையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட்ல நடக்கிற ஒவ்வொரு அநீதிகளையும் பொறுத்துக்க முடியாம கருப்பே கீழே இறங்கி வந்து அவங்க எல்லாரையும் திருத்தினா என்னவோ அதுதான் கருப்பு படங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கெட்டது மட்டுமே பண்றதுக்காக இருக்கிற ஒரு லாயர் அவர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவர்கிட்ட வெளியூர்ல இருந்து வந்த ஒரு அப்பாவும் பொண்ணும் மாட்டிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல தன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சவனே மனுஷங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட போய் வேண்டிக்கிறாரு. அப்பதான் இந்த அப்பாவோட வேண்டுதலுக்கு எனக்கு கருப்பு இறங்கி வராது, சூர்யா வராது. மனுஷனா நம்மளால ஜெயிக்க முடியாது, வேணுமே நான் போய் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிருது. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல ட்ராக்கையே மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்டதும் அந்த கோர்ட்ல நடக்கூடாம பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஆர்ஜே பாலாஜி இவரோட பவர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு. ஓ இதுதான் உன்னோட இல்லையா, ஓ இனிமே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கடவுள் வந்துட்டாரு அப்படின்றத கண்டுக்காம நான் மன்றம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியா எல்லாரும் திரும்பினாங்களா இல்லையா, கருப்பு ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணாரு அப்படின்றதான் மொத்த கதையுங்க. எனக்கு இந்த படத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூ செஞ்ச மாதிரியே தோணிட்டே இருந்துச்சு. ஒரு காஃபி ஷாப் சீன் இருக்குங்க, அதை கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரசிப்பீங்க. இவரோட சமகால நடிகர்களான தலையும் தளபதியோட ரெஃபரன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எஸ்பெஷலா தளபதியோட ரெஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துல ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மரணமா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் சூர்யாக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சாயா பேங்கர் அவர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா பண்ணிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி சாமி கருப்பு வேற ஒரு அவர் ரிங் மாதிரி ஒரு அதுல இருந்து வர சூர்யா பாருங்க சும்மா தெரிவிக்க எடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ் ஜிகே விஷ்ணு நம்ம சொல்லி ஆகணும், சூப்பரா பண்ணிருக்காரு நம்ம சொல்லணும். ஓவராலா படம் எப்படி இருக்கு, தேட்டர் போலாமா வேணாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா உடனடியே டிக்கெட் எடுங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரத்த காட்சிகள் இருக்குங்க, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர், போய் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.